தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. அதிதூதர் தூய மிக்கேலை நோக்கி நமது மன்றாட்டு. புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கிறோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையையும் கொன்று போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது காத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எம் வாழ்க்கை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற எங்களுக்காக மன்றாடுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவ தூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: புத்தர் இறக்கும் தருவாயில் இருந்தபோது இதுவே அவர் உலகிற்கு சொன்ன கடைசி செய்தி. அவரது தலைமை சீடரான ஆனந்தர் அழுது கொண்டிருந்தார். புத்தர் அவரை பார்த்து, நிறுத்து, என்ன செய்கிறாய்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்றார். ஆனந்தர், நீர் எங்களை விட்டு பிரிந்து செல்லப் போகிற நேரம் வந்துவிட்டது. நான் 40 வருடங்களாக உம்முடன் இருந்தேன், உம்முடன் நடந்தேன், உம்முடன் தூங்கினேன், உம்முடன் சாப்பிட்டேன், உமது பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் உமக்கு நிழல் போல இருந்தேன். ஆனாலும் நீர் கிடைக்கக்கூடியவராக இருந்தீர். எனக்கு ஞானம் பெற முடியவில்லை. இப்போது நீர் போகிறீர் என்று நான் அழுகிறேன். நீர் இல்லாமல் நான் ஞானம் பெறுவது சாத்தியமற்றது போல் தெரிகிறது. உம்முடன் ஞானம் பெற முடியாது. இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் இழந்துவிட்டேன். நீர் இல்லாமல் இப்போது நம்பிக்கை இல்லை. அதனால்தான் நான் அழுகிறேன். நீர் இறந்து கொண்டிருப்பதால் நான் அழவில்லை, ஏனென்றால் நீர் இறக்க முடியாது என்று எனக்கு தெரியும். இப்போது எனக்காக எந்த நம்பிக்கையும் இல்லாததால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். இப்போது மரணத்துடன் என் ஆன்மாவின் இருண்ட இரவு தொடங்குகிறது. பல யுகங்களாக, மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நான் இருளில் தடிமாறப் போகிறேனே என்பதை குறித்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். உமக்காக அல்ல, அது எனக்கானது என்று அவர் கூறினாராம். புத்தர் புன்னகைத்து, அதை பற்றி கவலைப்படாதே, ஏனென்றால் உன் ஒளி உன் சொந்த இருப்பில் உள்ளது. நான் உன் ஒளியை எடுத்துச் செல்லவில்லை, நான் உன் ஒளியாகவும் இல்லை. இல்லையெனில் நான் ஞானம் பெற்றிருக்கலாம், உன்னை ஞானமடையச் செய்து என் சந்ததியில் இணைத்திருக்கலாம். ஆனால் இது உன் உள்ளார்ந்த திறன். அதனால் தைரியமாக இரு. ஆனந்தா, உனக்கு நீயே ஒரு ஒளியாக இரு. புத்தர் இறந்து 24 மணி நேரத்திற்கு பிறகு ஆனந்தர் ஞானம் பெற்றார். என்ன நடந்தது? இது மர்மங்களில் ஒன்றாகும். அவர் 40 ஆண்டுகள் புத்தருடன் வாழ்ந்தார். புத்தர் இறந்த 24 மணி நேரத்திற்கு பிறகு அவர் ஞானம் பெற்றார். மரணம் ஒரு பெரிய அதிர்ச்சியைப் போல வேலை செய்தது. கடைசி செய்தி மிகவும் ஆழமாக ஊடுருவியது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது அவருடைய சீடருடைய வாழ்வு கலங்கடிக்கப்பட்டது. ஆனால் அவர் கூறிய வார்த்தை இன்றும் அவர்களை வாழ வைத்து நம்மையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த மரணம் அவரை ஒரு வாள் போல ஊடுருவிக்க வேண்டும். இந்த தருணம்
கூர்மையாக இருந்திருக்க வேண்டும். புத்தர், உனக்கு நீயே ஒளியாக இரு என்று கூறினார். அவர் இறந்தார். அவர் உடனடியாக இறந்தார். இதுவே இந்த பூமியில் அவர் கூறிய கடைசி வார்த்தை, உனக்கு நீயே ஒளியாக இரு. இது மனதை தொட்டது. இது ஆனந்தரின் இதயத்தை ஊடுருவியது. 24 மணி நேரத்திற்குள் அவர் ஞானம் பெற்றார். அந்த ஒளியின் மூலாதாரம் உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களையே வெளியே இல்லை, உங்களுக்கு வெளியே இல்லை. நீங்கள் அதை வெளியே தேடினால் நீங்கள் வேணாக தேடுகிறீர்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்குள் செல்லுங்கள். அது அங்கே இருக்கிறது. நித்திய காலத்திலிருந்து அது காத்திருக்கிறது. அது உங்கள் உள்ளார்ந்த இயல்பு. நீங்கள் ஒளி. உங்கள் இருப்பு ஒளிர்வானது. இந்த ஒளி கடன் வாங்கப்படவில்லை. இது உங்கள் உள்ளார்ந்த மையமாகும். அது நீங்கள்தான். நீங்கள் ஒளி. உங்களுக்கு ஒரு ஒளி. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தப்பட்ட நம்முடைய ஒளிகளை இன்று தேடி செபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். அருளின் ஊற்றையும் இறைவா, உம்முடைய திருவடியில் எம்மை முழுவதும் சரணாகதியாக்குகின்றோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். எசாயா புத்தகம் 40:31 ஏற்ப உம்மிலே நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் அமர்ந்திருக்கும் எளியவர்களின் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பவரே, எங்களை இளமையின் கழுகு போல் புதுப்பிப்பவரே, உமக்கே நன்றிகள் பல. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாட்டினால் மாற்றுவது போல ஆண்டவரையும் மாற்ற முடியாது. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்த்திருப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார் என்று யூதித்து தன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல உமது இரக்கத்திற்காகவும் உமது மீட்புக்காகவும் காத்திருந்து உமது திருவடியில் எமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு சமர்ப்பணம் செய்கிறோம். பார்க்கும் திசையெல்லாம் எங்களின் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக காரணமின்றி எதிர்த்து நிற்கின்றார்கள் என்று தாவீது கதறியதைப் போல எங்களுக்கு எதிராக எழுந்து சதி செய்யும் மனிதர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தேவையற்ற மன உளைச்சல், பொருள் செலவு, வழக்காடு மன்றம், காவல் நிலையம், பஞ்சாயத்து என்று எங்கள் வாழ்வில் எழும் தேவையற்ற தொல்லைகளால் நாங்கள் எங்கள் அமைதியை, பொருளாதாரத்தை இழக்காத வண்ணம் எங்களுக்கு இரக்கம் காண்பித்து உம்முடைய பாதுகாப்பை எங்கள் இல்லத்தைச் சுற்றிலும் எழுப்புவீராக. எங்கள் பயணங்களில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தருளும். நாங்கள் வேலை செய்யும் இடங்களில் நிம்மதியாக வேலை செய்யவும், சக பணியாளர்களோடு நட்புறவோடு வாழவும், நாங்கள் சார்ந்திருக்கும் நிறுவனத்தின் மேலதிகாரியின் நல்மதிப்பை பெற்றுக்கொள்ளவும், எம் வேலைகளை எவ்வித குறைபாடுமின்றி செய்து முடிக்கவும் அருள் தாரும். நாங்கள் உண்ணும் உணவையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தருளும். தனிமையில் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்தருளும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பாதுகாத்தருளும். தீமையின் சக்திகள் அவர்களை நெருங்காதபடி பாதுகாத்தருளும். எங்கள் வாழ்க்கையிலும் பிசாசின் தந்திர மந்திர மாய கவர்ச்சிகள் எங்களை நெருங்காதபடி பார்த்து கொள்ளும். எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கும் பொருளாதார நலன்களை நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வாரும். படிக்கும் பிள்ளைகளின் உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி காத்தருளும். திருமணத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தந்தருளும். இன்னும் எங்கள் வாழ்வில் நோய்களாலும் பல்வேறு விதமான உடல் மன பிரச்சனைகளால் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று மன அமைதியும் மகிழ்ச்சியும் விடுதலையும் சுகத்தையும் உம்முடைய திருப்பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குவீராக. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உமது பாதத்தில் அமர்ந்திருக்கும் உமது பிள்ளைகளுடைய வாழ்வை, அவருடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.